நீங்க இந்த கிரெடிட் பில லோன் எடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல எடுக்க போறனால நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோன் எடுக்கும்போது நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு 15,000 தான் தேவைப்படும். ஆனா, அவன் உங்களுக்கு குடுக்குறது பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 தான் குடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நீங்க வந்து ப்ராப்பரா சில டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நாங்க வந்து லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இது நெறைய ஆப்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம் லோன் ஆப்ல. அந்த மாரி கிரெடிட் பி ஆப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரஸ்டடான நபரா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, ஃபர்ஸ்ட் அவங்க குடுக்கக்கூடிய அமௌண்ட்ட நீங்க கரெக்ட்டா பே பண்ணணும். அதாவது நீங்க ஒரு ரூ. 4,000 வாங்குறீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் டைம் குடுத்துருக்காங்கன்னா, அந்த 4 மாசத்துக்குள்ள நீங்க கரெக்ட்டா கட்டணும். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறத கம்மி பண்ணிடுவாங்க. இல்ல ப்ரோ நான் வந்து 2 மாசம் கட்டிட்டேன். 3வது மாசமா நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றேன் அப்படின்னாலும், உங்களுக்கு கிரெடிட் லிமிட் குடுக்க மாட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, இந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க 4 மாசம் கட்டினா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அத வச்சு தான் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க கம்மியா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி நீங்க பண்றதுனால, இதனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது குறையும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து லோன் ஆப்ல அடிக்கடி எடுப்பீங்க. இல்ல லோன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கரெக்ட்டா வந்து இந்த கிரெடிட் லிமிட்ட மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். குறிப்பா இந்த கிரெடிட் பே பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேஒய்சி இருக்கு. நீங்க உங்களுடைய செல்ஃபி வீடியோ குடுக்குற மாரி இருக்கு. அவங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்ற மாரி இருக்கும். இது பண்ணாலே நமக்கு வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அக்கவுண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 11,000 குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 11,000 குடுக்குறேன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46,000 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, ஏன் இப்ப கம்மியா குடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு யூசர்ஸ் அவங்க வந்து வேலைய விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோ கேஒய்சி பண்ணது கிடையாது. இப்படி தான் நீங்க கிரெடிட் பில் லோன் எடுக்க போறீங்க, இல்ல எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரெடிட் லிமிட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லோன் குடுக்குறாங்க இல்லையா, அத நீங்க ப்ராப்பரா எந்த ஒரு டிலேயும் இல்லாம கரெக்ட்டா அவன் சொன்ன டைம்ல, சொன்ன டேட்ல நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ கேஒய்சி, உங்களுடைய சேலரி ஸ்லிப், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே நீங்க மறக்காம அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்பதான் உங்கள் மேல ட்ரஸ்டபிலிட்டி வரும். அவங்களுக்கும் வந்து உங்களுக்கான அந்த கிரெடிட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. சில நேருக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பில பொறுத்தவரையும் லோன் வந்து குடுக்க மாட்ருக்காங்க. ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க, இல்ல 6 மந்த் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ஆப்ஸ்ல மோஸ்ட்டா நெறைய ஆப்ல நீங்க வந்து லோன் எடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருடைய பெண்டிங் இருக்கு, இல்ல ப்ராசஸிங் போயிட்டு இருக்குனாலும் சரி, அவங்க நமக்கான அமௌண்ட் வந்து குடுக்க மாட்டாங்க. நமக்கு சுத்தமா லோனே குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பார்த்து சேஃபா, பத்திரமா சில ட்ரஸ்டபிள் ஆப் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க லோன் எடுத்துக்கலாம். மேலும் இந்த ஆப் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.